நம்மளை விட்டுட்டாங்களேன்னு சாதாரணமா நினைக்க கூடாது. அடுத்து நீங்க ஊருக்கோ ஊர் மக்களுக்கோ ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு குடைச்சல் கொடுத்தா அப்பவும் இந்த பஞ்சாயத்து ஆக்ஷன் எடுக்கும் சொல்லிட்டேன். சரி, நான் இப்ப புறப்புறேங்க ஐயா. போயிட்டு வையா, போயிட்டு வையா. நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே. என்னடி முட்டைக்காரி, சோறு குழம்பெல்லாம் ஆக்கியாச்சா? என்ன ஆக்கியாச்சடி குப்பம்மா. என்ன சோறு என்ன குழம்பு? அந்த காலத்துல எல்லாம் ஒரு தட்டு சோறு திண்டு மறுதட்டு வாங்கி திம்பேன். இப்ப எங்க திங்க முடியுது? சுகரும் பிரசரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சப்பாத்தி ரொட்டியத்தான் திங்க வேண்டியதா இருக்கு. ஆமா, எங்கடியே நானும் காலையிலேயே ராத்திரிக்கும் சப்பாத்தியத்தான் 2 ரொட்டியை தட்டி திங்கிறேன். மத்தியானம் ஒரு வேளை தான் சோறு குழம்பு ஒரு காயின்னு வச்சு தர என் மருமக குடிக்கிறேன். ஆனா எங்க சுகர் குறையுது? எங்க இப்ப எப்ப போனாலும் 250 300ங்கிறான் டாக்டரு. என் கிரகம், எனக்கு இந்த சுகர் வந்திருக்க கூடாது. பையே, ஏண்டி உனக்கு சுகர் வரணும்னு ஆசையா? ஆமா, எனக்கு ஒரு கர்மமும் இல்லையே. அதனாலதான் 3 வேளையும் சோத்த ஆக்கி போடுறா. பள்ளிக்கூடத்துக்கு போகையில பிள்ளைகளுக்கு காய்ச்சறா வத்தியா, அதையே மத்தியானத்துக்கும் வச்சிடுறா. சாயங்காலம் வேலை முடிச்சு வரையில அந்த ஹோட்டல்ல இருந்து சோறு எடுத்துட்டு வராளா, அதை ராத்திரிக்கு ஆளுக்கு ஒரு கையை அள்ளி போட்டு திண்டு போட்டு படுத்துடுறது. இப்படித்தான் போகுது. ஒரு பலகாரம் பச்சி ஒண்ணு கண்ணுல காண்றது இல்ல. ஏன் கேக்குற? சுகர் இருந்தாவது இந்த சப்பாத்தி ரொட்டியை திங்கலாம். அதுவும் கர்மம் இல்லையா? சப்பாத்திக்கு வலி இல்லாம கிடக்கு. சப்பாத்தி வச்சு உருளைக்கிழங்கு வட்டாணி ஓட்டு குருமா வச்சு அப்படி இருக்கும். எங்க ஒன்னத்துக்கு வலி இல்ல. இந்த தெரு பக்கம் போறது போறோம், அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு போலாமா? எதுக்கு? இல்லைங்க, பாப்பாக்கு பால் கொழுக்கட்டை பண்ணி வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போனாங்க. அதான். சும்மாவே பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, இதுல எதுக்கு இனிப்பெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க பால் கொழுக்கட்டை என்னங்க பண்ணுது? அதுலயும் அவளுக்கு நல்லா பிடிக்கும். அவ போனா நல்லா விரும்பி சாப்பிடுவாள்ல. கொஞ்சம் போய் வாங்கிட்டு போலாமே. புள்ளைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டதுக்கு துணைக்கு வந்தாங்களா? அப்படி வராதவங்க வீட்டுக்கு எதுக்கு போகணும்? சும்மா இருக்க மாட்டியா சாவி? அதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்லங்க. வயசானவங்க தானே, ஒரு நேரம் இருக்கிறது மாதிரி ஒரு நேரம் உடம்பு இருக்காது. சரி விடுங்க. இப்ப என்ன, நம்ம பாப்பாக்காக தானே செஞ்சு வச்சிருக்காங்க. அதானே, உனக்கு உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அது பெருசா தெரியாதுல்ல. செஞ்சு வச்சுட்டு சூடா இருக்கு வாங்கிட்டு போன்றாங்க. பாப்பாவுக்கு பிடிச்ச பொருள், அதுக்காக தான். உங்களுக்கும் பிடிக்குமேங்கிறதுக்காக தான் கேட்டேன். அல்ல சமாளி. சரி சரி, வீட்டுக்கு போங்க. உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்றேன்னு எனக்கு தெரியல. கார்ல வந்ததுனால காத்துக்கு தூங்கியிருக்கா. அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டா தூங்க மாட்டா. வேதா எந்திரி, வீடு வந்துருச்சு பாரு. வேதா. அம்மா. வேதா குட்டி, அம்மாச்சி வீட்டுக்கு போலாமா? அம்மாச்சி உங்களுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்காங்களாம், போய் சாப்பிடலாமா? ஐ, பால் கொழுக்கட்டை? ஆமா ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லைங்கவும் உனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடலாமா? சரிம்மா. ஏங்க நிக்கிறீங்க, வாங்க போலாம். நான் வரல, கார்ல இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலைன்னா எப்படி? வாங்கங்க. நான் வரல சாவி, சொன்னா கேளு. பாப்பாக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன், நீ போ. இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் கார்லேயே இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு வேற தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வருங்க. எதுக்கு நம்மளே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டு? வாங்க போகலாம். நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிற டேட்டுக்கு அவங்க வளைகாப்பு வைப்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு உங்கள் வீட்டாளுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நான் உள்ளே வராதது தான் பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணுவாங்க இல்லை? அப்போ நான் என்ன செஞ்சாலும் அதுதான் தப்பு, உங்கள் வீட்டாளுங்க எது செஞ்சாலும் அது தப்பு கிடையாது. என்ன ஏங்க, அவளுக்கு மாதம் நெருங்கிருச்சு, நம்மளும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்புறம் வளைகாப்பு போட்டுட்டு உடனே குழந்தை பிறந்துருச்சுன்னா அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. விடுங்க, இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம். அதானே, உடனே என் வாய் அடைச்சிருவியே. வா வா. சரிங்க அத்தை, அப்போ நான் போயிட்டு வரேன். மாமா வந்தா சொல்லிடுங்க. என்ன மனசா அதுக்குள்ளே கிளம்பிட்ட? உன் தங்கச்சி முகமே வாடி போச்சு. இப்படி வந்துட்டு உடனே ஓடுனா எப்படி? அவ கூட கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும்ல. இல்லத்த, பாப்பா பள்ளிக்கூடம் விட்டு வெள்ளன வந்துருவா. அவ வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும், அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. வளகாப்ப போட்டு அங்கே தானே வரப்போற. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா. பிள்ளைகளையும் பார்க்கணும்ல. ஆமாத்த, சாவி வீட்டுக்கு போகணும். அவங்க மாமியா நாத்தனானா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு சரியா இருக்கேன். நான் அப்ப போயிட்டு வரட்டேன். சாவி கிட்ட போன்லயே சொல்லிக்கலான்னு சொல்றேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அது நல்லா இருக்காதுல்லத்தே, நாங்கள் போய் நேரில் சொல்லணும்ல. இம்புடு தூரம் வந்துட்டு அடுத்த தெருவில் போய் சொல்லலைன்னா எப்படி? சாவி ஒன்று நினைக்கலைனாலும் அவங்க வீட்டுக்காரருக்கு வச்சுக்கிற மாட்டாரா? அதுக்காக நான் சொல்லிட்டு போகிறேன், இதனால என்ன இருக்கு? சரிம்மா, உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய். அக்கா போயிட்டு வரவா? என்ன டீ வந்துட்டு உடனே போற? சாயங்காலம் வரைக்காச்சும் இருக்கலாம்ல. உன் மகக்காரி வந்து உன்னைய மாதிரியே அழுவாளே, அவளை என்ன செய்யறது? அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கணும். அவ உன்னைய மாதிரியே இருக்காடி.
பள்ளிக்கூடம் திறந்து முழுசா 3 மாசம் ஆகல, அதுக்குள்ள மாசம் 4 நாள் லீவ் ஓட்டுற. எப்ப பார்த்தாலும் எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, படிக்க போகையில நாக்கு வலிக்குதுன்னா லீவ் வர்ற. அவளையெல்லாம் என்ன செய்ய? சித்திக்காரி கோணம் அவளுக்கு அப்படியே இருக்கு. ஆமா, நான் தானே என் பிள்ளைய வளர்த்தேன், அப்ப அவ என்ன மாதிரி தான் இருப்பா. அதான் சித்திக்காரி எங்கேன்னு போகாம இருக்காளே. சரி சரி, அவளை திட்டுற வேலை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. இன்னும் 4 நாள்ல நான் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லு. அதுக்குத்தான் அவளும் காத்துக்கிட்டு இருக்கா. இப்போ உன் வருகைக்கெல்லாம் காத்துக்கிறது இல்ல. குட்டி தம்பி எப்போ வருவேன் அவன் கூட நான் விளையாடணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கா. என்கிட்ட நல்லபடியா வரட்டும். பழங்கள்லாம் அக்கா வாங்கிட்டு வந்தது இருக்கு. ஜூஸ் போட்டு அத்தை கொடுத்தாங்கன்னா வாங்கி முடக்கன்னு குடிச்சுக்கம்மா. எதையும் சாப்பிடாம இருக்கக்கூடாது, சரியா? தண்ணி வெண்ணி நல்லா குடி. ஆல்ரெடி சாப்பிட்டு 10 கிலோ வெயிட் போட்டேங்க்கா. அதெல்லாம் பிள்ளைக்கு பால் கொடுக்க குறைஞ்சிரும். அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. போயிட்டு வரட்டா? வாரம் தே. ரசியா போயிட்டு வாமா. வாங்க, அந்த வீடு தான். பெரிய வீடா இருக்கும் பாருங்க. எத்தனை வாட்டி தான் சொல்றது? லொகேஷனே ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் அட்ரஸ் கேட்டு ஃபோன் பண்ணா என்னதான் சொல்றது? லொகேஷனை பார்த்து வர வேண்டியதானே. இந்த இடிக்கு மூல சந்தில உள்ளது, முட்டு சந்தில உள்ளதெல்லாம் லொகேஷன் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மனுஷன் 100 வாட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டான். இன்னும் இந்த லொகேஷன் சொல்லுங்க, அங்க இருக்கா இங்க இருக்கான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பசிக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியுதா? ஷப்பா, சன்ஸ்கிரீன் கூட போடல இன்னைக்கு. இப்படி வெயிலே நிக்க வச்சு வேடிக்கை பாக்குறானே. வரட்டும், ரேட்டிங் கேட்பான்ல, அப்புறம் இருக்கு. முருகன், ஸ்டாக் எல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து இறக்கி வைங்க. நான் வர்றதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகும். ஓகே முருகன், ஓகே ஓகே ஓகே. என்னங்க, ஸ்டாக் வந்துருச்சா என்ன? வந்துருச்சான். முருகனை இறக்கி வைக்க சொல்லியிருக்கேன். சரி ஓகே. சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டேன், வந்துட்டே இருக்கானா? வந்த உடனே வாங்கி வைங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பாடு யார் உன்னை ஆர்டர் போட சொன்னா? ஆர்டர் போடாம அப்புறம் எப்படி சாப்பிடுறது? நீங்க போய் சமைக்க போறீங்களா? நான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. ஐயோ, நான் தனியா ஆர்டர் போட்டு சாப்பாடு வந்துட்டு இருக்கேங்க. நீங்க எதுக்கு தனியா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? தேவையில்லாத மணி வேஸ்ட் தானே. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க கூடாதா? ஏன் கத்துற? கொஞ்சம் பொறுமையா கேட்டானே. ஏன் கத்துறேன்னா, மணி வேஸ்ட் ஆகுதுன்னு அடிக்கடி சொல்றீங்கல்ல, அப்ப இப்ப மட்டும் வேஸ்ட் ஆகாதா? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டு ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னு தனித்தனியா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் வந்து எல்லாத்தையும் நான் ஒரு ஆளு சாப்பிட முடியுமா? ஏங்க இப்படி பண்றீங்க? நீ ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டு போட்டுருந்துருக்கணும். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போடுற. நான் ஆர்டர் போட்டெல்லாம் சாப்பிடல, அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்க, சாப்பிட்டேன். என்ன, அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்களா? புரியல எனக்கு. தமிழ்ல தானே சொல்றேன். அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிட்டேன். உனக்கும் சேர்த்து தான் சாப்பாடு இருக்கு, நீனும் போய் சாப்பிடு. ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ணு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? புதுசா ஏதோ பழக்கம்லாம் பழகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். என்ன புது பழக்கம்? எப்போதும் வீட்டுல அம்மா சமைக்கிறது தானே வழக்கம். அதான் அவங்க வேற நம்ம வேறன்னு முடிவாயிருச்சுல்ல. அப்படித்தானே இவ்வளவு நாளும் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன புதுசா அம்மா? குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும், போகதான் செய்யும். அதுக்காக அம்மாவுக்கு பிள்ளை இல்ல, பிள்ளைக்கு அம்மா இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா. என்னால எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வரும்போது அவங்க தானே முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எனக்காக கவலைப்படுறது அவங்கள விட வேற யாரா இருக்க முடியும்? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம விட்டு தள்ளிட்டு போய் சாப்பிடு போ. நல்லா இருக்கு சாப்பாடு. உங்களுக்கு கொஞ்சம் கூட மான ரோசம்னு எதுவுமே இல்ல. சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறீங்க, இல்ல வேற எதுவும் போட்டு திங்கிறீங்களா? நல்ல ரோசக்காரன் எவனாவது இப்படி ஒரு பதில் சொல்லுவானா? அங்க போய் என்னையும் திங்க சொல்றீங்க. அந்த அளவுக்கு நான் என்ன மானம் கட்டு போய் தெரியறேனா? இப்ப ஏன் கத்துற? கத்தாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை வந்து கொஞ்சம் சொல்றீங்களா? சௌமியா, நான் பெத்த பிள்ளையவே எனக்கு எதிராக திருப்பி என்ன ஒரு குற்றவாளி மாதிரி அவன் முன்னாடி நிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பி கழி தின்னதெல்லாம் ஞாபகம் இல்லையா? நம்ம செஞ்ச தப்புக்கு தானே தண்டனை அனுபவிச்சோம். பெத்தவங்கள இவ்வளவு தூரம் நல்லது கெட்டது பார்த்து செய்யறவங்கள, இவ்வளவு பெரிய வீட்டை நம்ம பேருக்கு தானா எழுதி கொடுத்தவங்கள, இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா நம்மளை ஆளாக்கி வச்சிருக்கிறவங்கள கொண்டு போய் முதியோர் உள்ளத்துல சேர்க்கணும்னு நினைச்சது தப்பு தானே. நீ தான் சொன்னா உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் ஆடுனேன் பாரு. அது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப என் புள்ள தான் எனக்கு உணர்த்தி இருக்கான். எல்லாத்துக்கும் பிராய்ச்சித்தமா தான் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு பெருந்தன்மையா, எவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆசையா செஞ்சு வச்சு எனக்காக ஊட்டி எல்லாம் விட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. ஓஹோ, ஊட்டெல்லாம் வேற நடந்துச்சா? அது எப்படிங்க? பொண்டாட்டி வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து மயங்கிட்ட மந்திரம் போடுறதா இது? இந்த பொழப்புக்கு சௌமியா, கோவப்படுறதுக்கோ கத்துறதுக்கோ இது சீன் கிடையாது. இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? அதானே நடந்துட்டு இருக்கு. நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து உங்களை இப்படி மயக்க வச்சிருக்காங்க. ஏய், இதுல மயக்கிறதுக்கு என்னடி இருக்கு? என்ன பெத்தவங்க தானே அவங்க. அவங்கள நம்ம ஒழுங்கா பாத்துக்கல, அதனாலதான் நம்மளுக்கு இந்த நிலைமை. இப்பவும் திருந்தலைன்னா எப்படி? அதான் அவன் அவ்வளவு தூரம் பண்ணான்ல. ரோஹித்துக்காக பார்த்து நீ கொஞ்சம் மனசு மாறக்கூடாதா? என்னது, நான் பெத்தனை ஒரு துப்பு கட்டது அதானே? அது உங்களை காட்டில இருக்கு.
இங்க பாரு சௌமியா, நான் கத்தல, டென்ஷன் ஆகல, சாஃப்டா தான் சொல்றேன். ஆ, என்ன சொல்றீங்க? நடந்ததெல்லாம் முடிஞ்சிட்டு போகுது, விடு. வீடுக்கு வீடு வாசப்படிதான். எந்த குடும்பத்துல தான் மாமியார் மருமக சண்டை இல்ல, எந்த குடும்பத்துல தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல? அதுக்காக அப்படியே பிரிஞ்சு போயிடணுமா என்ன? 2 பேரும் தனித்தனியா உழ வச்சு சமைச்சுக்கிட்டு, நீ தனியா கடையில ஆர்டர் போட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு, இதெல்லாம் எதுக்கு? எல்லாரும் இனிமே ஒண்ணா இருக்கலாம். இனிமே இந்த மாதிரி பாகுபாடு, பிரிவினை, அது இதுன்னு எதுவும் வேண்டாம். நீ அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு, அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். 2 பேரும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு வீட்லயே எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம். என்னால முடியாது. இப்படி பேசினா என்ன சௌமியா அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இந்த சௌமியா உங்களை மாதிரி மானரோசத்தை விட்டுட்டெல்லாம் வாழ மாட்டான்னு அர்த்தம். புரிஞ்சதா? ஆஃப்டால் ஒரு கறி குழம்புக்காக உங்க அம்மா கால்ல போய் விழுந்துட்டீங்கல்ல. சீ. என்னடி அத்தாக்களா ஒரே சிரிப்பும் கணப்புமா இருக்கு? ஆடி ஆடி அலமேலு உன்னைய காணும் தான் சிரிப்பா இருக்கு. என்னது இது கையில? இந்த முருங்கைக்கீரையை உருவி போட்டு கேப்ப ரொட்டி தட்டுனேன். சரி, அங்கனக்குள்ள ஒத்தால உட்காந்துக்கிட்டு குர்ரானது இங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்னா திம்பமேனு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்கடி எடுத்துக்கிறங்க. கருப்பாய்க்குத்தான் சப்பாத்தி ரொட்டி திங்க முடியலையா, அவளுக்கு இந்த கேப்ப ரொட்டினாலும் கொடு, வைக்கட்டும். ஆண்டி கருப்பாயி, ஓ மருமக தான் வகை வகையா சுட்டு போடுவா, நீ என்ன வீங்கி போய் கிடக்கிய? ஆமா, சுட்டு போடுற. என்னத்த சுட்டு போடுற? அதான் 2-3 நாள்ல வளகாப்பு வருது, அதுல விதவிதமா பலகாரம் திங்க வேண்டியதானடி. வகை வகையா கட்டிச்சோறு கட்டி போடுவாளுக, உட்காந்து வெளுத்து கட்ட வேண்டியதானே. அந்த பலகாரமே தான் எப்படியும் 10 நாளைக்கு கிடக்கும்ல. பாப்போம். தங்கச்சியை குட்டி கொண்டு வச்சுக்கிட்டனாலும் வயிற்று பிள்ளைக்காரி சாக்குல நம்ம 2 வயிற்று நிரப்போம். அது சரி, இந்தாடி ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறங்க. கொண்டா இந்தாடி உப்பம்மா, நீ ஒன்று எடுத்துக்கிட்டு அவளுக்கு ஒன்று கொடு. நல்லா இருக்கே கேப்ப ரொட்டி, மொறு மொறுன்னு நெய் வாசம் மணக்கவுள்ள செய்து. இந்தாடி கருப்பாயி, நீ ஒன்று திண்டுவாரு, இதை நாளும் கொடுங்க திம்போம். நல்லா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நறுக்கி போட்டு, அதில் இத்தனி முருங்கைக்கீரையும் வெள்ளைக்கட்டியவும் நச்சு போட்டு பிசைஞ்சு ரொட்டி தட்டி திண்டா அம்புட்டு ருசியா இருக்கும். எங்க நம்ம கையில அடுப்பு வேலை இருக்கணும், நம்ம என்னத்தையும் சுட்டு திங்கணும். அந்த ஆசையெல்லாம் மலையேறி போச்சு. என்னடி ரொட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி அலமேலு. நல்ல உரப்பு, இனிப்பு, அந்த கீரையோட வாசனை, நெய் மணக்க மணக்க அடி தூளா இருக்கு. உங்க 2 பேருக்கும் சுகர் இருக்குல்லடி, பார்த்து தின்னுங்க. அதுல வெல்லம் போட்டிருக்கேன். ஆமா கழுதையில, இனிமே சுகர் இருக்குன்னு திங்காம கிடந்து என்ன செய்ய? அதை எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு. இனி நல்லதை பெல்லதை தின்னுபிட்டு நாடு வந்து சேரையில போக வேண்டியதே. இனி என்னத்துக்கிட்ட அதை ஒழிச்சுக்கிட்டு இதை மறைச்சுக்கிட்டு திங்க இன்னி இருந்து என்ன கோட்டையை அடிக்க போறான்? அடியில அத்தனையுமா வச்சிருக்கிறவளுகளே இப்படி சொல்றீங்களே எப்படி? பேத்திமார்களே வயசுக்கு வந்து இந்த காலேஜ் போயிட்டாளுக. இன்னும் 2 வருஷத்துல அன்னைக்கிளி கட்டி கொடுத்து அவ பேரம் பேத்தி எடுத்துருவேன். அப்பேற்பட்ட பங்கசத்துக்கே ஆசை அடங்கலையே உசுறு மேல. இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இருக்கணும், கல்லு மண்ணு செவரு கட்டி வாழணும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஆசைப்படுங்கடியே, போய் சேரணும்னு ஏன் நினைக்கிறியே? ஆமா, அவ ஒரு பொம்பளைன்னு பேசுவா. என்னடி மொட்டைக்கறி, உன் அக்கா கறியை இப்படி சொல்லிவிட்டி என்ன? ஏன் மொட்டைக்கறியோ வாங்கிட்ட நீ கேட்கணும்னு நினைச்சேன். என்னடி ரொட்டி வேணுமா? அடா அது இல்லடி அத்தா, தானே பார்த்தேன். அவளே எண்ணி சுட்ட பலகாரம் போனி தின்னுங்க மருமையினு ஆளுக்கு ஒன்னொன்னு கொண்டுட்டு வந்திருக்க. மறுபடியும் கேட்டுப்படாத. ரொட்டி எல்லாம் கேட்கல, நல்லபடியா தின்னு. இந்த பங்கசா அந்த காலத்துல நான் அப்படி இருந்தவ, இந்த காலத்துல நான் இப்படி இருந்தவ, நான் வந்த சேரி தெரியுமா, வாழ்ந்த சேரி தெரியுமான்னு அந்த காலத்து பாட்டமே ஒரே பாட்டா படிச்சுக்கிட்டு இருக்காளே. அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்தா வந்த பங்கசா, அதான் தெரியாம கேக்குறேன். ஆமா, நல்லா வந்தா பெருமைக்காரி. அவளுக்கு என்ன ஆண்டி எப்படி சொல்ற? நம்ம தான் ஏதோ அரப்பவனும் காப்பவனும் கழுத்துல மாட்டிக்கிட்டு வந்தோம். அவ அந்த காலத்திலேயே நான் அம்புட்டு நகை போட்டவ, இம்புட்டு நகை போட்டவ, கல்லு வீட்டுக்கு சொந்தக்காரின்னு பெருமையா தனம்டி பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை ஆத்தா அப்பவே அந்த காலத்துல அம்புட்டு போட்டிருப்பாங்களோ? இருக்கும், இல்லாம பேசுவாளா இம்புட்டு பெருமை? போங்கடி போக்கத்தவளுகள, என்ன தெரியும் அவளை பத்தி? அவ வந்த சீரு தெரியுமா, வாழ்ந்த சீரு தெரியுமா? ஆண்டி அவதான் பரம்பரை பணக்காரின்பா. நல்ல பணக்காரி. உங்களுக்கெல்லாம் அவளை பத்தி என்ன தெரியும்னு புருடா விட்டுக்கிட்டு தெரியுறாடியே. அவளுக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்தவன் நான் சொல்றேன் கேளு. என் மச்சான்காரர எனக்குத்தான் கட்டி வைக்கிறதா இருந்தது. ஆனா என் கிரகம் எங்க ஆத்தா செத்து போய் என் வீட்டுக்காருக்கு வாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. அது சரி, அப்புறம் எங்க டவுசருக்கு நீ மாமா மக தானடி? டவுசரு மச்சானுக்கு ஒண்ணு விட்டு மாமா மக, ஆனா உருத்தான மாமா மக ஏன் மச்சான் தானே? ஆமா, உருத்து தானே நிலைக்கும். என் மச்சான் அப்பவே சரியான மில்லு வச்சு நடத்தினாரு. அந்த மில்லுல வேலைக்கு வந்தபடி இந்த பங்கசா. என்னடி சொல்ற? மில்லுல வேலைக்கு வந்தவள? பணக்காரி எதுக்கடி மில்லுக்கு வேலைக்கு வர போற? அடி போங்கடி போக்கத்தவளுகள,
பணமாவது காசாவது. ஆத்தா வீடு அரைச்சு பொறுக்கி திங்காத ஒண்ணுமில்லாத வெறும்பைய வீடு. புருஷன் வீடு தான் பெரிய பணக்கார வீடு. அதனால புருஷன் வீட்டை பீத்துவ. ஆத்தா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த? அந்த அன்னைக்கிலேயே இன்னைக்கு அந்த பாடு படுத்துறாளே, நீ என்ன கொண்டு வந்த நொப்பம் வீட்டுல இருந்து? நீ என்ன கொண்டு வந்த நொப்பம் வீட்டுல இருந்துன்னு கேக்குறாளே, அவ என்ன கொண்டுட்டு வந்தா? அவ அப்ப வீட்டுல இருந்து ஒரு மண்ணும் கொண்டுட்டு வரல. என் மச்சான் தர்ற மில்லுக்கு வேலைக்கு வந்து முதலாளியா பார்த்து இழுத்துக்கிட்டு ஓடியாந்தவ தெரியுமா அவசியதி? அடி ஆமாடிங்கிறன்ல, அப்படி விளைச்சு போட்டு வருதே எங்க மச்சான் தர்ரு. வில்லுக்கு வேலைக்கு வரையில என்ன வேலைக்கு வர்றவ மாதிரியா வருவ? சீவி சிங்காரிச்சு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி சோவடிச்சு தலைய முழங்கால் வரைக்கும் முடி இருக்கும். அதை வலுவலுன்னு எண்ணெயை தேய்ச்சி பின்னி போட்டு அவ செடியில இருக்கிற கனாமர பூ எடுத்து அப்படியே கோர்த்து அடுக்கு மல்லியா அப்படி வச்சு ஏன் கேக்குற? புது பொண்ணு வாக்க வந்த கதையா அப்படி வருவா. அதுல மயங்கன வருது அந்த மச்சான். அப்படியே மயக்கி அடிச்சு ஊருக்கு தெரியாம இழுத்துட்டு ஓடியாந்தா. இன்னைக்கு கல்லு வீட்டுக்காரின்னு பெருமை வித்திக்கிட்டு தெரியுறா. எந்த காளிங்கனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். நான் கூட வசதியான வீட்டாளுன்னு நினைச்சேன். பொய்க்காரி இப்படி போய் சொல்லிக்கிட்டு தெரியுறாளே. என் மச்சான மயக்கிறதுக்கு எனக்கு தெரியல. அதனால என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி ஒரு வயல மட்டும் பெற்று ஹெல்ப் ஆயிடுச்சுல அந்த ஆளு போய் சேர்ந்துட்டாரு. என்ன பண்ணு, என்னென்ன யார் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தானே அது கிடைக்கும். பங்கசத்துக்கு இப்ப ஏற்பட்ட வாழ்க்கையும் இப்ப ஏற்பட்ட வீடு வாசலும். ஆனா அந்த பிள்ளையவும் பெத்து வளர்த்து ஒழுங்கா ஆளாக்குனால தொப்பு கட்டவ எப்படி தெரிய விட்டுருக்காவாரு? அந்த மச்சான் போல குணம் படைச்சவன் எங்க சுப்பிரமணிதேன். அவன் தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் குணமாறாத குணசாலி. அவங்க அப்பா இருக்கணும் அப்படியே இருக்கும். அவனை மற்ற நேரத்துல பார்க்கையிலாம் எங்க மச்சானை பாக்குறது மாதிரியே இருக்கும். நல்ல மனசுக்கு எடுத்துக்காட்டானவன், தங்கம் போல புள்ள. அவனை வாழ வைக்க அவளுக்கு துப்பு இருக்கா? தொப்பு கட்டவ. விட்டுட்டு ரொட்டியை தின்னுங்கடியாத்தாக்கல. எவ காதலையும் கேட்டுச்சுன்னா குடும்பி ஆஞ்சு உருவா ஆஞ்சு. நம்மளுக்கு எதுக்கு ஊர் வம்பு? உள்ள சரியே இங்க நாரி போய் கிடக்கையில. ரொட்டியை தின்னுங்க. அட சாவியும் தம்பியும் வாங்கப்பா, வாங்க. பாத்தியா, உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து உன்னைய வான்னு கூப்பிடுறத பாத்தியா? வேதா குட்டி வாங்க. என்ன உடம்புக்கு சரியில்லையாம்ல? வாங்க வனஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜாவி. பாப்பாவுக்கு அத்தை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? இப்ப எப்படி இருக்கு? என்ன செய்யுது? இல்ல அது நார்மல் ஃபீவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் நல்லா இருக்கா. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? சொல்லவே இல்லை. வளகாப்புக்கு சொல்லிட்டு போகணும்ல, அதான முறை. அதுக்காக உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நேத்தே அத்தைகிட்ட சொல்லிட்டேனே வாரம்னு. அத்தை சொல்லலையோ? சொன்னாங்க, எனக்கு தான் ஞாபகம் இல்லை. அதானே பார்த்தேன். அத்தை உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா? அப்புறம் சாவி, இப்போவே நேரம் சென்று வச்சு ஆடி 18ஆம் பேருக்கே வளகாப்பு போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால வைக்க முடியலை. 28 முடிவு பண்ணியிருக்கோம். உங்கள் நாத்தனா மாமியாட்ட செத்த சொல்லிடுறீல, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல வனஜா, இதனால என்ன இருக்கு? நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஜாவி. எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வளகாப்பு போட்டு கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் சைடு உள்ளவங்களுக்கு நாங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லலைன்னு யாரும் எதுவும் நினைக்க போகிறதில்ல. ரொம்ப நன்றி சாவி. சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிறேங்க. சரிங்க வனசா. பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, ரொம்ப நேரம் அவன் நிற்கக்கூடாது. நான் உள்ளே போகிறேன். ஐயோ, கூட்டிகிட்டு போங்க. வெயில் வேற அடிக்குதுல்ல. பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போய் சித்த ஏதாவது கொடுத்து படுக்க வைங்க. சரி வனசா. வேதாம்மா வாங்க உள்ளே போகலாம். சரிம்மா. சரிங்க தம்பி, அப்ப நான் புறப்படுறேன். எங்க உங்க குழந்தை உங்களை கார்ல டிராப் பண்ணுவானே, ஆளை காணோம்? குழந்தை கூட்டிட்டு போறோம்னு சொன்னாரு. நான் தான் என்னத்துக்கு காரு, நீங்க ஜோலியா போறவங்க போங்க, நான் பஸ்ல போய்க்கிறோம்னு சொல்லிட்டேன். அப்போ வரும்போது கார்ல கூட்டிட்டு வந்தானா? அதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து கார்ல தானே கூட்டிட்டு வந்தாரு. அதெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போக விட மாட்டாப்ல. வீட்டுக்கு வந்துட்டோம்னா கார்ல தான் போங்கன்னு சொல்லுவாரு. நான் தான் பாவம் வேலையா திரியறவுல என்னத்துக்கு சிரமப்படுத்தணுமேனு பஸ்ல போறேன். பாருங்களேங்க, உங்களை மாதிரி அன்னாடங்காட்சிங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கைன்னு. அடேங்கப்பா, இப்படி ஒரு லைஃப் எல்லாருக்கும் கிடைக்குமா? ஏன் தம்பி எப்படி சொல்றிய? இல்லைங்க, நீங்க எல்லாம் வயக்காட்டுலையும் வரப்பு காட்டுலையும் வேலை செஞ்சுக்கிட்டு அன்னன்னைக்கு 50க்கும் 100க்கும் கூலிக்கு போயிட்டு தெரிஞ்ச ஆளுங்க. ஆனா பாருங்களேன், உங்க தங்கச்சியை எப்பேற்பட்ட வீட்டுல சம்மதம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு உங்க தங்கச்சி கார்லையும் இதுலையும். அடேங்கப்பா, இப்படி ஒரு லைஃப் எல்லாம் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு கிடைக்கிறது லாட்ரி அடிச்சது மாதிரி தானே. அதை சொன்னேன். அதனால தானே நீங்களும் பஸ்ல கூட போகாம வர காரு போக காருன்னு சுத்திட்டு இருக்கீங்க. அத சொல்றீல? ஆமா, எல்லாம் விக்கிய கல்யாணம் பண்ணதுனால தானே கிடைச்சிச்சு. வேற எவனையும் கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காதுல்ல.
அட நீங்க சொல்றது முழுக்க முழுக்க நெசந்தேன். என் கொழுந்தன மாதிரி நல்ல மனசுள்ள ஆளுக்கும் நல்ல குணமுள்ள ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால என் தங்கச்சி இப்பேற்பட்ட வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்றா, நல்ல மாமியார் மாமனாரோட. அதே இது எத்தனையோ இடத்துல இருந்து வந்துச்சு, வெளிநாட்டுல இருந்து வர்ற மாப்பிள்ளை, வெளிநாட்டுல இருந்து வர்ற மாப்பிள்ளைன்னு. அப்படியெல்லாம் எவனுக்காவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலோ அவனை நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு எங்கிட்டாவது போகவும் குடிக்கவும் கூத்தடிக்கவும் என்னென்னத்தையும் அவன் பாட்டுக்கு காசை செலவழிக்கவும் பணத்தை செலவழிக்கவும் வந்து நானும் வெளிநாட்டுல இருந்து வந்த மாப்பிள்ளைன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு மாமியா வீட்டில் உட்காந்து திங்கிறது எத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஏமாறாம இப்படி ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்ல. சொந்த காலில் நின்று யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம மாமியா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு 5 கொடுங்க 10 கொடுங்கன்னு புடுங்காம அவருக்குன்னு ஒரு தொழில் எடுத்து அப்பாவுக்கு உதவியா செஞ்சு இன்னைக்கு 10 ரூபா காசுனால அவர் சொந்த சம்பாத்தியத்தில் சம்பாரிச்சு பொண்டாட்டி உள்ளில காப்பாற்ற போறாருல, அது பெரிய விஷயம்ல. அப்பேற்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சவங்கதான். சரிப்பா, எனக்கும் பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். ஆமாம், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சே, இன்னும் திரும்ப போகாமல் இருக்கியே, போகலையோ? ஏன் போகாம போகணும். அப்படியா? நயன்தாராவுக்கு 4-5 மாசம்னு இருக்கையில் நீங்கள் வந்தது மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ அவளுக்கும் 10 மாதம் தான் முடிய போகுது, குழந்தைய பிறக்க போகுது, இன்னும் இருக்கையிலே அதுக்காக கேட்டேன். சரிப்பா, யார் ரொம்ப நம்மளுக்கு எதுக்கு, நான் போயிட்டு வரட்டேன்.